இன்று காலை 11 மணியளவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது தவறி விழுந்த யுவதியை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் சிகிச்சை பெற்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளார். விசா கிடைத்தும் இலங்கை எனும் புதுமையான நாடு இலங்கையிலிருந்து கொரியாவுக்கு செல்ல விடாமல் 3 மாதங்களாக வைத்துள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பது திருடர்களின் குகையாகும். இந்த திருடர் குகை எம்மை வேலைக்கு செல்ல விடாமல் வைத்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம். கடந்த அரசாங்கத்திலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம். 26ஆம் தேதி எமது விசா நிறைவடைய உள்ளது. அதற்கு முன்னர் செல்வதற்கான வழிமுறைகளை முன்னெடுங்கள். ஜனாதிபதி இது தொடர்பில் ஆராய்ந்து பாருங்கள். எமது துன்பத்தையே கதறிக்கொண்டிருக்கின்றோம். என்ன இந்த E8 விசா? E8 விசா என்பது நேரடியான விசா முறையாகும். விவசாயம் மற்றும் மீன்பிடி வேலைகளில் ஈடுபடுவதற்கு 6 முதல் 8 மாதங்கள் வரை குறுகிய காலத்திற்கு மட்டுமே அந்த விசாக்கள் வழங்கப்படுகின்றன. எவ்வாறு இது பிரச்சனையானது? இது தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்ன தெரிவித்துள்ளது? முன்னே அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் நடைமுறைக்கு புறம்பாக உரிய ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மேலதிக பொது முகாமையாளர் காமினி செனரத்யாப்பா தெரிவித்தார். அதனால் குறித்த நபர்களுக்கு E8 விசா வழங்குவதற்கு பதிவு செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திங்கட்கிழமை சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் மேலதிக பொது முகாமையாளர் தெரிவித்தார்.